Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்ஜெக்டோட யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. தென் இந்த நோட்ஸோடைய லிங்க்குமே டிரைவ்ல கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன் பார்த்தோம். அதில் மெயினாக அக்கறாகிற ப்ராப்ளம் அப்படின்னா செமாஃபோர்ஸ் மானிட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே என்ன டெட் லாக் தான். அப்போ அந்த டெட் லாக் அப்படின்னா என்ன, லாக் அப்படின்னா என்ன, ஒரு இடத்துல போய் நம்ம மாட்டிக்கிறது, அதை ஓப்பன் பண்ண முடியாதுன்றது. டெட் லாக் அப்படின்னா என்ன, சுத்தமாக என்னால் அதுலேருந்து வெளியவே வர முடியாதுன்னு ஒரு சுச்சுவேஷனில், கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் நான் மாட்டிக்கிறது, அதை தான் நம்ம டெட் லாக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ டெட் லாக் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் அ சுச்சுவேஷன் வேர் a set of process becomes stuck in a state where each process waiting for the resources that another process is the set of holding and thus none of them can be proceed. இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? இது ஒன் ஆஃப் த சுச்சுவேஷன். என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த செட் ஆஃப் ப்ராசஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல போய் மாட்டிக்கும், ஸ்டக் ஆகிடும். ஓகேவா? ஒரு ப்ராசஸும் என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த அதுக்கு தேவையான ரிசோர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு கிடைக்காம நின்றுகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த ப்ராசஸ் கியூவில் வந்து நின்றுகிட்டு இருக்கும். ஸோ எந்த ப்ராசஸாலையுமே எந்த வேலையுமே பார்க்க முடியாமல் ஒரு இடத்துல நான் போய் மாட்டிக்கிட்டு நிற்கிற இடத்த தான் நம்ம டெட்லாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எந்த ஒரு ப்ராசஸாலையுமே எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாமல் ஒரு இடத்துல ஸ்டக்காகி போய் நான் மாட்டியிருக்கிறது தான் நம்ம டெட்லாக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ திஸ் கிரியேட் அ சர்க்குலர் வெயிட்டிங் சினாரியோ அண்ட் அன்லெஸ் எக்ஸ்டர்னல் இன்டர்வென்ஷன் ஆக்வர் த டெட்லாக் ப்ராசஸ் இன்டெஃபினெட்லி. தட் மீன்ஸ் சர்க்குலர் வெயிட்டிங் சினாரியோனா, முதல்ல இந்த ப்ராசஸ் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸோ செகண்ட் ப்ராசஸும் நிற்கும், தேர்ட் ப்ராசஸும் நிற்கும். ஒரு இடத்துல இது மாட்டிக்கிட்டப்ப அடுத்த ப்ராசஸாலையும் ஒர்க் பண்ண முடியாமல் சுற்றி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு நிற்கிறது, இதை தான் நம்ம டெட்லாக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ என்னெல்லாம் கண்டிஷன் வந்து இந்த டெட்லாக் நடக்கிறதுக்கு இருக்கு. ஸோ 4 கண்டிஷன் மஸ்ட் ஹோல்ட் சைமல்டேனியஸ்லி இன் சிஸ்டம் ஃபார் டெட்லாக் டு அக்கர். இந்த 4 கண்டிஷன் நடக்கிறப்ப தான் டெட்லாக்கே நடக்குது. என்னன்னா, மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். தட் மீன்ஸ் அட்லீஸ்ட் ஒன் ரிசோர்ஸ் மஸ்ட் பி ஹெல்ட் இன் நான் ஷேரபிள் மோட். ஒரு ரிசோர்ஸ் அது ஷேர் பண்ணாம அது வந்து தனியா இருந்துச்சுன்னா தான் கரெக்டா இருக்கும். ஸோ ஒரு நேரத்தில் ஒரு ப்ராசஸ் தான் ரன் ஆகணும். மல்டிபிள் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து டெட்லாக் நடக்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஹோல்ட் அண்ட் வெயிட். ஹோல்ட் அண்ட் வெயிட் அப்படின்னா a process holding at least one resource is waiting to occur the additional resources held by other process. ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னா ஒரு ரிசோர்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கணும். ஏன்னா அடுத்த ப்ராசஸ் வரப்ப நான் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வச்சிருந்தா மட்டும்தான் என்னால் வந்து இந்த டெட்லாக் நடக்காம பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஹோல்ட் அண்ட் வெயிட் இல்லாதனாலையும் டெட்லாக் நடக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நோ ப்ரீஎம்ஷன். நோ ப்ரீஎம்ஷன் அப்படின்னா என்ன, ரிசோர்ஸ் cannot be forcibly taken from the process holding them. ஸோ ஒரு ஃபோர்ஸா நான் இந்த எனக்கு வேணும் அப்படின்னு நான் இதை எடுத்து ஹோல்ட் பண்ணி வச்சிருவேன், உனக்கு கொடுக்க மாட்டேன்னு இருக்காது. ஓகேவா? அதுக்கு வேணும் அப்படின்னா விட்டுரும். அந்த மாதிரி நோ ப்ரீஎம்ஷன் இருக்கனாலையும் டெட்லாக் அக்கர் ஆகலாம். தென் சர்க்குலர் வெயிட். ஸோ ஒரே ரிசோர்ஸ்க்காக பல ப்ராசஸ் சேர்ந்து செயின் ஃபார்மேட்ல திரும்ப நின்றுகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துலயும் எனக்கு அக்கர் ஆகும். ஓகேவா? ஸோ இஃப் ஆல் 4 கண்டிஷன் ஹோல் எ டெட்லாக் அண்ட் அக்வர். இந்த மாதிரி இந்த 4 விஷயங்களும் மாற்றி ஒரு ப்ராசஸ்ல நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல கம்பல்சரி டெட்லாக் நடக்கும். ஓகேவா? ஸோ மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் நடந்தாலும் சரி, ஹோல் வெயிட் நடந்தாலும் சரி, நோ ப்ரீஎம்ஷன், சர்க்குலர் வெயிட் இது இருந்துச்சுனாலே நமக்கு டெட்லாக் அக்கர் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ டெட்லாக்னா என்னன்னு பார்த்தாச்சு, எப்படி வரப்போகுதுன்னு பார்த்தாச்சு. இந்த டெட்லாக் நடந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இருந்து நான் எந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்றது. ஓகேவா? ஸோ டெட்லாக் ஹேண்ட்லிங் மெத்தட்ஸ்லாம் என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் டெட்லாக்கை எப்படி ப்ரிவென்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ திஸ் மெத்தட் என்ஷூர் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த நெசசரி கண்டிஷன் ஃபார் த டெட்லாக் cannot be hold. அந்த கண்டிஷன் சொல்றோம் பார்த்தீங்களா, ப்ரீவியஸ்ல 4 கண்டிஷன், அதுல ஏதாவது ஒன்று நடக்காம இருந்தால் தான் டெட்லாக்கை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது என்ன மாதிரிலாம் நடக்கும்னு சொன்னோம், மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் நடக்கும், ஹோல்ட் அண்ட் வெயிட் நடக்கும், நோ ப்ரீஎம்ஷன், சர்க்குலர் வெயிட், இது எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறப்ப மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் நாட் ஆல்வேஸ் பாசிபிள் டு எலிமினேட் பண்ணாமல் இருக்கவே கூடாது. ஹோல்ட் அண்ட் வெயிட். ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு ரிசோர்ஸை ஒரு நேரத்தில் ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா அடுத்த ரிசோர்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சு நம்ம கொடுக்கலாம். நோ ப்ரீஎம்ஷன், சர்க்குலர் வெயிட், இது 4ல் நம்ம ஏதாவது வந்து கட்டுப்படுத்தினா மட்டும்தான், வர முடியாமல் தடுத்தா மட்டும்தான் டெட்லாக்கை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஓகே, அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஏதாவது தடுத்தீங்க, இதில் பண்ண விடாமல் பண்ணிங்கனாலே கேரண்டா டெட்லாக் வந்து அக்கர் ஆகாது. தென் அதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, இதை நம்ம பண்ணுறனால என்ன ஆகும் அப்படின்னா ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷனோட லெவல் கம்மியாகும். எல்லா ரிசோர்ஸையுமே ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ண முடியாமல்
இல்லாமல் போயிடும். ஓகேவா? செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா டெட்லாக் அவாய்டன்ஸ். ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ட் பண்ணுறது எப்படின்னு தான் பார்த்தோம், காப்பாற்றுறது. அடுத்து அவாய்ட் பண்ணுறது எப்படி, டெட்லாக்கே நடக்காமல் அவாய்ட் பண்ணுறது எப்படி. ஓகே, ஸோ இன் திஸ் அப்ரோச் த OS மேக்ஸ் டிசிஷன் dynamically about whether to grant a resource request by ensuring that system will remain in a safe state. எப்பவுமே நம்மளுடைய சிஸ்டம் வந்து சேஃப் கண்டிஷனில் சேஃப் ஸ்டேட்டில் தான் இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணேன் அப்படின்னாலே போதும், என்னோட டெட்லாக் நடக்காமல் நான் அவாய்ட் பண்ண முடியும். ஓகேவா? சேஃப் ஸ்டேட் அப்படின்னா என்ன? a system in a safe state அப்படி மீன்ஸ் if there exists a sequence of all process such that each process can obtain all its required resources and finished without leading to deadlock. that means எனக்கு ஒரு ஆர்டர்ல என்னோட ப்ராசஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரிசோர்ஸ் தேவைப்படுது. அந்த ப்ராசஸ்ல அதுக்கு தேவைப்படுற ரிசோர்ஸை கரெக்டாக நான் டெலிவர் பண்ணிட்டு எந்த ஒரு உள்ளுக்குள்ள வந்து கொலிஷனும் நடக்காம நான் பார்த்துக்கிட்டேனால எனக்கு டெட்லாக் நடக்காது. அந்த இடத்த தான் நம்ம சேஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்வோம். அப்படி சேஃபா இருக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ற அல்காரிதம்க்கு பேர் தான் பேங்கர்ஸ் அல்காரிதம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான அல்காரிதம். ஆல்ரெடி நான் சம் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு திரும்ப நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பேங்கர்ஸ் அல்காரிதம்கான சம்மும் போடுறேன். ஓகேவா? இதை யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னா டிஜிக்ஸ்டார் அப்படின்னு அவங்க தான் ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஈச் ப்ராசஸ் மஸ்ட் டிக்ளேர் மேக்ஸிமம் ரிசோர்ஸ் நீடட். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு ப்ராசஸும் அதுக்கு எவ்வளோ ரிசோர்ஸ் தேவைப்படுதுன்னு முன்னாடியே சொல்லிடும். அப்படி சொல்றனால கரெக்டாக அவங்களுக்கு தேவையான இடத்த பிரித்து கொடுத்து சேஃபர் ஸ்டேட்டில் நம்ம வச்சிட முடியும். ஸோ இதுதான் அல்காரிதம் யூஸ்டு. ஓகே, ஸோ இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா மோர் ஃப்ளெக்சிபிள் தென் ப்ரிவென்ஷன். ப்ரிவென்ட் பண்ணுறதை விட வராமல் தடுக்கிறது எவ்வளவோ மேல். ஸோ டெட்லாக் ப்ரிவென்ஷனை விட டெட்லாக் அவாய்டன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்க பண்றதுக்கு நிறைய நாலேஜ் தேவை. பிகாஸ் நம்ம அல்காரிதம் படிச்சு அதை நம்ம கத்துக்கிட்டு கரெக்டாக போடணும். ஓகேவா? ஸோ அதுதான் அது கான்ஸ்ல வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா டெட்லாக் டிடெக்ஷன் அண்ட் ரெக்கவரி. ஃபர்ஸ்ட் டெட்லாக்கை ப்ரிவென்ட் பண்ணோம். ஓகேவா? வரவிடாம தடுக்கிறது எப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் எப்படி ப்ரிவென்ட் பண்றது, அதுல இருந்து காப்பாத்துறதுன்னு பார்த்தோம். காப்பாத்திட்டு எப்படி அவாய்ட் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ ஆல்ரெடி அக்கறை ஆயிடுச்சுன்னா அதை எப்படி டிடெக்ட் பண்ணி அதுல இருந்து எப்படி ரெக்கவர் ஆகி வருது. ஸோ டெட்லாக்கு நடந்துருச்சு, அதை எப்படி நான் கண்டுபிடிச்சு அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வரப்போறேன்றது அந்த டெட்லாக் டிடெக்ஷன் வந்து ரெக்கவரி. ஃபர்ஸ்ட் டிடெக்ஷன்னா என்ன, கண்டுபிடிக்கிறது. the OS maintain the resource allocation graph or wait for graph இல்ல resource allocation graph யூஸ் பண்ணி முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னா செக் பண்ணும். ஓகேவா? என்ன செக் பண்ணும், டெட்லாக் அக்கர் ஆயிருக்கான்னு செக் பண்ணும். ஸோ டெட்லாக் அக்கர் ஆயிருக்கு, ஒரு சைக்கிள் கரெக்டாக ஃபார்ம் ஆகாம அது என்ன செக் பண்றப்ப எனக்கு டெட்லாக் அக்கர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருது. அப்படி டெட்லாக் அக்கர் ஆயிருந்துச்சு அப்படின்னா ரெக்கவரி பண்ணணும். எப்படி ரெக்கவரி பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராசஸ் டெர்மினேஷன், ரிசோர்ஸ் ப்ரீஎம்ஷன் ரெண்டு டெக்னிக்ல எனக்கு ரெக்கவரி ப்ராசஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் டெர்மினேஷன் அப்படின்னா என்ன, அந்த நடந்துகிட்டு இருக்க ப்ராசஸை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறது. ஓகேவா? எல்லாத்தையும் அபார்ட் பண்ணிடுறது. மொத்தமா அந்த ப்ராசஸை கேன்சல் பண்ணி விட்டுட்டேன்னா எனக்கு டெட்லாக்கோட சைக்கிள் புரோக்கன் ஆகி ஒரு ப்ராசஸை கேன்சல் பண்றப்ப முடிஞ்சு போயிடும். இல்லைன்னா ரிசோர்ஸ் ப்ரீஎம்ஷன் அப்படின்னா என்ன, ஒரு அதுக்கு தேவைப்படுற ரிசோர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் நான் கொடுக்க முடியாதுன்னு எடுத்துக்கிட்டனால அதுக்கு வேற வழி இல்லை, அந்த ரிசோர்ஸ் அவைலபிலிட்டியில இல்லைன்னா அந்த ப்ராசஸ் நகர்ந்து போயிடும். ஸோ டெட்லாக் எனக்கு நடக்காம பாதுகாக்கும். ஓகேவா? ஸோ ரெக்கவரி ஸ்ட்ராட்டஜி என்ன, ரெண்டு ப்ராசஸ் டெர்மினேஷன் ஒன்று, ரிசோர்ஸ் ப்ரீஎம்ஷன் ஒன்று. ஓகேவா? ஸோ இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா நோ நீட் டு ப்ரீஎம்ப்ட்லி ரெஸ்ட்ரிக்ட் த ரிசோர்ஸ் அலோகேஷன். எப்பவுமே எனக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தென் கான்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன் ரிசல்ட் இன் சிக்னிஃபிகண்ட் ஒர்க் லாஸ். அதாவது இப்படி நான் பண்றப்ப அந்த ப்ராசஸ் வந்து உடனே நான் கட் பண்ணி விடுறதுனால அதோட வேலையே போயிடுது அப்படியே. ஸோ டெர்மினேஷன் நடந்துறது கொஞ்சம் கஷ்டம் தான் எல்லா இடத்துலையும் ஹேண்டில் பண்றது. ஓகேவா? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இக்னோரிங் டெட்லாக், அதை ஆஸ்ட்ரிச் அல்காரிதம் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணி இக்னோர் பண்ணிடுவாங்க டெட்லாக். ஓகேவா? ஸோ இதை வந்து ரேராக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ப்ரிவென்ட் அவாய்டன்ஸ் டிடெக்ஷன் தான் மோஸ்ட்லி பண்ணுவோம், அதுதான் நமக்கு யூஸ்ஃபுல். இக்னோர் அப்படின்றது எப்பயாவது இடத்துல பண்ணுறது. ஓகே, எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு நினச்சது அந்த ப்ராசஸ் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்துக்கிறேன் நான் வச்சுக்கிற இடத்துல இக்னோரிங் டெட்லாக் வந்து நடக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் டெட்லாக் ஹேண்ட்லிங் அண்ட் மெத்தட்ஸ் டு ஹேண்டில் த டெட்லாக். டெட்லாக்னா என்ன, அதை எப்படி வந்து நெசசரி கண்டிஷன் என்ன நடக்கும், எதெல்லாம் நடந்தால் டெட்லாக் அக்கர் ஆகும், இந்த 4 கண்டிஷன் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், ஹோல்ட் அண்ட் வெயிட், நோ ப்ரீஎம்ப்ஷன், சர்க்குலர் வெயிட், இது 4 நடந்துச்சுன்னா டெட்லாக் அந்த இடத்துல நடந்திருக்கும். ஸோ அப்படி நடந்த டெட்லாக்கை எப்படி ஹேண்டில் பண்றது, ஒரு 4 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி, டெட்லாக் ப்ரிவென்ஷன், டெட்லாக் அவாய்டன்ஸ், டெட்லாக் டிடெக்ஷன் ரெக்கவரி, ஆஸ்ட்ரிச் அல்காரிதம். ஓகேவா? ஃபைனலா இது எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இந்த யூனிட்ல. இதோட சேர்த்து பேங்கர்ஸ் அல்காரிதம், டெட்லாக் அவாய்டன்ஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வீடியோல பேங்கர்ஸ் அல்காரிதம் சொல்லித்தரேன். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். Stay tuned. Next video, next topic பார்க்கலாம். Thank you.